இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக இருக்கிறீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாலிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். இங்கே பாருங்கள், என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த வீடியோ பார்க்குற உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இயேசு வருகை சபைமாருக்கு மனம் திரும்புங்கள் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். தெரு ஊழியங்களே அநேக இடத்துல பேசுகிறோம், அது அநேகர் கேட்கிறார்கள். ஆதிலிருந்து இது வரைக்கும் அதான் சொல்லிங்கிறான், இன்னும் மனம் திரும்பலை, கர்த்தர் இயேசு வரவே இல்லை அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. மனம் திரும்புகள் கர்த்தருடைய சபைமாருக்கு ஆதி காலத்துலேருந்து வரைக்கும் சொல்லியிருந்தாங்கிறான், இயேசு வந்த பாட காணும் அப்படின்னு நினைக்கிற அநேகர் உண்டு. அவர்களுக்காக ஆண்டவருங்க பேசுகிறார். என்ன வார்த்தை பெறார்? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். தாமதிக்கிறார், எதனால் தாமதிக்கிறார்னு தெரியல அவங்களுக்கு. எதனால் தாமதம்? நான் உண்டு பண்ண மனுஷன் ஒருவரும் மரணத்துக்கு போகக்கூடாது, யாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் அவருடைய தீர்மானம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அந்த தீர்மானத்தில் தான் அவர் பேசுகிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் அவர் எண்ணி தாமதமாக இருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல், அங்கே சொல்ற பாரு, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் தர வேண்டும் என்று விரும்பி நம்ம மேலே அவர் நீடிய பொறுமையாக இருக்காருங்க. இல்லைன்னா எப்போ வந்துட்டு இருப்பார். நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் மனம் திரும்பும்போது தாங்க இயேசு வருவார். மனம் திரும்பிட்டாங்கன்னா எல்லாம் ஆசீர்வாதம் தான். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் வருகை சமயமாக இருக்குது கெட்ட நெருங்கிட்டார் சொல்லின்னு இருக்கிறாங்க. இன்னும் வந்த பாடக்கானு எத்தனை பேர் சொல்கிறாங்க, எண்ணுகிறார்கள். ஆனாலும் அவர் நீடிய பொறுமையாக இருக்கிற காரணம் சொன்னால் எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும் தான் இயேசு நம்மேல் மனதுருக்கி நீடிய பொறுமையாய் அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். நம்ம மேல் நீடிய பொறுமையாக இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நம்மளை உயர்த்த வேண்டும் என்று தாங்க. நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு போனதுக்காக தாங்க அவர் நீடிய பொறுமையாக இருக்காரு. இல்லைன்னா எப்போ வந்துடுவார் இயேசு. எல்லாரும் மனம் திரும்ப, அவர் உண்டு பண்ண மக்கள் யாரும் கெட்டு போகக்கூடாது. இது என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஜனத்துக்கு தான் இப்போ சொல்கிறார். இந்த ஜனம்லாம் கெட்டு போகிறாங்களே, என்னை விட்டு தூரமாக போகிறாங்களே, எத்தனையோ பேர் நரகத்துக்கு போகிறாங்களே, இவங்கெல்லாம் என் ஜனமாச்சே அப்படின்னு வருத்தப்படுகிறார், பாரப்படுகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், இவருக்கு நம்ம மேலே இன்னும் நீடிய பொறுமையாக இருக்கிறார். எப்போ என் மகன் மனம் திரும்புவோம், எப்போது என் மகள் மனம் திரும்புவாங்க, அப்படி நீடிய பொறுமையாக இருக்கிறாருங்க. இல்லைன்னா இயேசு வருகை எப்போவுமே சீக்கிரமாக இருக்குது. சில பேர் எண்ணலாம், இதுதான் காரணமே, அவர் நம்ம மேல் மனது இருக்குகிற தெய்வம். என் மகன் நாளைக்கு திருந்துவான், நாளைக்கு மாறிடுவான், நாளன்னைக்கு மாறிடுவான் அப்படின்னு நம்ம மேல் மனது பொறுமையாக இருக்கிறாரு. எல்லாம் இயேசு வருகை வந்துடும், மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருங்க சொன்ன போது யார் அதை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் ஒரு நீடிய பொறுமையாக இருக்கிறேன். எப்படிங்கிறார்? நீடிய பொறுமை இருக்கிறார், நீடிய பொறுமையாக இருக்குது. ஏன்னா நம்ம மனம் திரும்ப வேண்டும் எண்ணி தான் அவர் நீடிய பொறுமை இருக்கிறார். என்னைக்காவது என் பையன் திரும்ப மாட்டானா, ஒரு தாய் தாக்கம் நினைக்கிறேன், என் பிள்ளை திந்துருவான்பா, நாளைக்கு திந்துருவா, இனி திரும்ப சொல்லியா, அதை காட்டிலும் இயேசு நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.